வெல்கம் டு கல்வி மேடை யூடியூப் சேனல். தமிழக அரசு பள்ளி மாணவர்களின் கற்றல் இழப்பை சரி செய்வதற்காக தமிழக பள்ளி கல்வித்துறை சார்பாக பயிற்சி புத்தகங்கள் வழங்கப்பட்டுள்ளன. அந்த பயிற்சி புத்தகங்களில் உள்ள பயிற்சி தாள்களில் முதலில் QR கோடு வீடியோக்கள் உள்ளன. வழக்கமான பள்ளி நாட்களில் QR கோடு வீடியோக்களை எப்படி பார்ப்பது, QR கோடு வீடியோக்களை எப்படி ஸ்கேன் செய்வது என்பது ஆசிரியர்களுக்கு தெரியும். தற்போது மாணவர்கள் வீட்டில் இருப்பதால் மாணவர்களும் சரி பெற்றோர்களும் சரி எவ்வாறு QR கோடு வீடியோக்களை டவுன்லோட் செய்து பார்ப்பது அப்படின்ற பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் டிக்ஸா அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. TIKSHA அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இப்படி ஒரு ஆப் ஒன்று வரும். அங்கே இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணுறதுனால ஓப்பன் கேட்குது. நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இன்ஸ்டால் கொடுத்துட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்துட்டிங்கன்னா டிக்ஸாவுக்கு வருக அப்படின்னு சொல்லி சொல்லும். நெக்ஸ்ட்டு லாங்குவேஜ் கேட்கும். அங்கே தமிழை செலக்ட் பண்ணிட்டு தொடருங்கள் அப்படின்னு இருக்கும்போது அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஆசிரியர், மாணவர், பேரண்ட் கேட்கும். நீங்கள் ஸ்டூடெண்ட்டுன்னா ஸ்டூடெண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்கேன் QR கோடு அப்படின்னு சொல்லியிருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பெர்மிஷன்ஸ் கேட்கும். அதான் ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ ஸ்கேன் QR கோடு அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அனுமதி தேவை அப்படின்னு சொல்லுது. ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது. நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் வந்து ஸ்கேனர் ஓப்பன் ஆகும். அந்த QR கோடுக்கு நேர பக்கத்தில் கொண்டு போயிட்டிங்கன்னா அந்த QR கோடில் இருக்கக்கூடிய வீடியோஸ் வந்து ஓப்பன் ஆகும். பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணியும் பார்த்துக்கலாம், நீங்கள் டவுன்லோட் பண்ணியும் பார்த்துக்கலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ளே சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளே ஆகும். இங்கே இருக்கக்கூடிய பதிவிறக்கு அப்படின்னு சொல்லி அதை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ப்ளே கொடுக்குறேன். எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பூ விக்கிற அக்கா இருக்காங்க. அவங்களோட வியாபாரத்தை எப்படி அதிகரிக்கிறது என்கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு. அந்த ஐடியாவை நம்ம வீடியோ கடைசியில பார்க்கலாம். அதை பாக்குறதுக்கு முன்னாடி யூனிட்ஸ், அதாவது அலகுகள் ஏன் கண்டுபிடிச்சாங்கன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். பூக்கடையில பூ வாங்கும் போது நம்ம 1 முழம் பூத்தாங்க 2 முழம் பூத்தாங்கன்னு தான் கேட்டு வாங்குவோம். அதாவது நம்ம முழங்கையோட அளவை 1 முழம்னு சொல்லுவாங்க. இப்போ 1 முழம் பூவோ அளவு. ஸோ இப்படி நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு பயிற்சி தாள்லையும் இருக்கக்கூடிய வீடியோக்களை ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து கீழே இருக்கக்கூடிய அந்த பயிற்சி தாளை நீங்கள் வந்து அட்டன் பண்ண வேண்டியதாக இருக்கும். பயிற்சி தாள் எப்படி அட்டன் பண்ணுறது, அதை எப்படி பதில் அளிக்கிறது அப்படின்றத பற்றி தொடர்ந்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.